பிரியமானவர்களே, இன்று ஆண்டோடைய வாக்குத்தத்தம் என்னன்ட்டு ஆவலாக பார்த்து பெற்றுக்கொள்வோம். அவரிடம் கேளுங்க. ஆண்டவர் அனைத்தையும் உங்களுக்கு வைத்திருக்கிறத வெளிப்படுத்தி அதன்படியே ஆசீர்வதிப்பார். நீதிமொழிகள் 16:13 நீதியுள்ள உதடுகள் ராஜாக்களுக்கு பிரியம், நிதானமாய் பேசுகிறவனில் ராஜாக்கள் பிரியப்படுவார்கள். பாருங்க, இதுல கிளியராக போட்டிருக்கு. ஒரு ராஜா, ஒரு மந்திரி இருந்தார். ஆனால் அந்த மந்திரி எப்பவும் தவறான வழிகளில், கோணலான வழிகளில் அதை பின்பற்றி அவர் பணம் சம்பாதித்து மற்றவங்கிட்ட ஏமாற்றி பணம் வாங்கி அவர்களை நாசமாக்கி இப்படி அவர் பணத்தை பெருக்கி கொண்டார், பெயரை பெருக்கி கொண்டார், மற்றவங்களை அவருடைய ஸ்தானத்தினால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவர் பக்கம் இழுத்து கொண்டு, பணத்தினாலும் இழுத்து கொண்டு இப்படி மோசமான வழிகளில் பேரும் புகழும் அவர் பெற்றுக்கொண்டார். எல்லாருக்கும் இது அறிந்திருந்தாலும் எல்லாரும் பயந்து இருந்தாங்க. கொஞ்ச நாள்ல அந்த ராஜாவுக்கு எதிராகவே பேச ஆரம்பிச்சார், செய்ய ஆரம்பித்தார். அவரை கீழே தள்ளி நாம் மேலாக வந்துடலாம், நாம் அவரோட உயர்ந்துடலாம் அந்த தேசத்தில் என்று சொல்லி அவர் பேச ஆரம்பித்தார். ராஜா உடனே இதை பார்த்தார். அவர்கிட்ட போய் கணக்கெடுங்க, அவருக்கு வைத்திருக்கிறதையெல்லாம் பாருங்க, அவர் பெற்றுக்கொண்டதெல்லாம் எப்படின்னு பாருங்க என்று சொல்லி அனுப்பினார். அவங்க கோர்ட்டில் உள்ள அதிகாரிகளை அனுப்பினார். அவங்க எல்லாம் வந்து ஃபுல்லாக சோதித்து பார்த்து அவர் செய்த ஒவ்வொரு தவறான வழி, காரியம் எல்லாவற்றையும் அவர்கள் ரிப்போர்ட்டாக ராஜாவிடம் எடுத்துகிட்டு வந்தாங்க. அவர் நேரடியாக இவனை சிறையில் தூக்கி எறியுங்க, எனக்கு எதிராக செயல்படுகிறவன் இப்படி நடந்து கொண்டு ஜனங்களை ஏமாற்றி அவளுக்கு துர்செயல்களை செய்து இப்படி மேலாக வர முயற்சி செய்கிறான், இவனுக்கு தண்டனை சிறைதான் என்று வாழ்நாள் முழுவதிலும் சிறையில் இருக்க செய்தார். பாருங்க, நமக்கும் இப்படி ஒரு அநீதியான வழிகள், அநீதியாக பேசும் வார்த்தைகள் நம்மை சமுதாயத்தில் நிலை நிற்க செய்ய முடியாது. நாம் எவ்வளோதான் உடனே மேலாக வர வழி இருந்தாலும் அதில் நாம் நிலை நிற்க முடியாது. கீழே தொப்பென்று நாம் பெரிதாக விழுவோம். பிரியமானவர்களே, நீதிதான் நமக்கு என்றென்றைக்கும் சாட்சியுள்ளவனாக ஒரு நிலையான உயர்வை நமக்கு தரும். கம்பெனிஸ்லையும் பாருங்க, உங்களுக்கு யார் உண்மையாக பேசுகிறார்கள், உண்மையோடு அவர்கள் நடந்து கொள்கிறாங்க என்று பார்க்குறவங்கள தான் கனப்படுத்துவாங்க, மேலாக உயர்த்துவாங்க. அவங்க மேலே தான் அவங்க நம்பிக்கையை வைக்க முடியும். அவங்கள தான் அப்படி மேலான பதவிகளுக்கு கொண்டு வருவாங்க. நம் பரலோக ராஜாதி ராஜாவும் அப்படிதான். அவரும் கூட இப்படி நீதியுள்ள காரியங்களை தன் உதடுகளினால் பேசுகிறவன் மீது மிகவும் ராஜா பிரியமாக இருக்கிறார். அவர்களை தான் ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வாதத்தினால நிரப்பி அந்த ஆசீர்வாதம் அவர்களை உன்னத ஸ்தானத்திற்கு நிலையாய் நிற்க கொண்டு வருகிறது. பரம்பரையாக கூட அந்த ஆசீர்வாதம் பின்தொடர்கிறது. இன்றும் அந்த நீதிக்குரிய உதடுகளை எனக்கும் தாரும், வழிகளை பின்பற்ற எனக்கு கிருபை தாரும் என்று கேட்போமா? ஆண்டவரே, ராஜாவின் பிரியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள, நிலையான உயர்வை நாங்கள் பெற்றுக்கொள்ள, அப்பா, நாங்கள் காலில் வந்து விழுகிறோம். நீதிக்குரிய காரியங்களை சிறு வயதிலே, சிறு காரியங்களிலேயும், நாங்கள் சிறு சம்பவங்களிலேயும், யாரும் பார்க்காத சூழ்நிலையிலும், அப்பா, யார்கிட்ட பேசினாலும் நீதியுள்ள உதடுகளில் பேச, நீதியுள்ள வழிகளில் செயல்பட எங்களுக்கு கிருபை தாரும் அப்பா. புத்தி சொல்லி தாரும் சுவாமி. அப்பா, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள பயபக்தியோடு பயந்து நடக்க எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. இப்படி தவறாக நான் நடந்து கொண்ட ஆண்டவர் ஆசீர்வாதத்தை இழந்து விடுவேனே என்று அப்பா, இங்கே அநீதியான வழிகளுக்கு மன்னிப்பு கேட்டுக்கூட உம்மிடம் சரணடைகிறோம் சுவாமி. தயவாக எங்கள் வாழ்வில் எங்களை காப்பாற்றி நீதியாய் நடக்க கிருபை தாரும். எல்லார் முன்னாடியும் ஆண்டவரே, நீர் அதை பார்த்து கனம் பண்ணி பிரியப்பட்டு அதில் ஆசீர்வதித்து எங்களை ஏற்ற நேரத்தில் ஏற்ற வழியில் மேலாக உயர்த்துவீர். அந்த பாக்கியத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கும் தாரும் சுவாமி. நீதியாய் நடந்து கொண்ட உம் பிள்ளைகளுக்கு அப்பாவும் பிரியம் வரும் என்று சொன்னீர். பிரியப்பட்டு ஆசீர்வதித்து உன்னத ஸ்தானத்தில் இந்த நேரத்தில் உமக்காய் நீதியாய் நிற்கிற பிள்ளைகளை கனப்படுத்தி உயர்த்தும். எல்லார் கண்களின் முன்னும் உயர்த்தும் ஆண்டவரே. வெட்கப்பட்ட அதே இடத்தில், தள்ளப்பட்ட அதே இடத்தில், தவறாக நடத்தப்பட்ட அதே இடத்தில் சுவாமி கனம் பண்ணி உயர்வான ஸ்தானத்தையும் பெயரையும் புகழையும் நீர் தாரும் சுவாமி. அநீதியானவர்களுக்கு மேலாக உயர நீர் கிருபை தாரும். ஆசீர்வதித்து நீர் நீதி நியாயம் செய்யும் சுவாமி. இயேசுவின் நாமத்தில் ஆமென்.
ஆண்டவர் உங்களுக்கு சகாயம் செய்ய, நீதி செய்ய நின்றிருக்கிறார். நீதியுள்ள உங்கள் உதடுகளை, அப்படிப்பட்ட இருதயத்தை நீங்கள் சமர்ப்பித்தவர்களை உங்களை கனப்படுத்துவார். தொடர்ந்து இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த உண்மையை பெற்றுக்கொள்ள, இந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த கமெண்ட்ஸ்லேயும் நீங்கள் உங்களுடைய எண்ணங்களை தெரியப்படுத்துங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து இந்த சேனலில் ஆசீர்வாதம் பெறுங்க. ஹேய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வேலை, உங்கள் கரியரில் ஆசீர்வாதமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? சமாதானமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இந்த நேரத்தில் இயேசு அழைக்கிறார் ஊழியத்தில் ஆண்டவர் கொடுத்த இந்த வேலை ஆசீர்வாத திட்டத்தில் நீங்கள் சேர்ந்து கொள்ளுங்க. ஊழியத்தோட ஒரு பங்காளராக இருந்து நீங்கள் எத்தனையோ பேருக்கு இந்த ஊழியங்களை அனுப்புங்க. அப்போது ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை, உங்கள் கரியரை பார்த்து அபரிவிதமாத ஆசீர்வாதத்தை உயர்த்துவதை நீங்கள் பார்ப்பீர்கள். இந்த திரையில் பார்க்குற நம்பருக்கோ வெப்சைட்டுக்கோ நீங்கள் கால் பண்ணி சேர்ந்து கொள்ளுங்கள். வேலை ஆசீர்வாத திட்டம்.